திருநெல்வேலி மாவட்டம் மேலச்செவல் கிராமத்தைச் சேர்ந்த செல்வம் என்ற செல்லப்பாண்டியன் தேவர் சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர் தற்போது கீழப்பிள்ளையார் குளத்தில் இருக்கிறாரு. திருமணம் முடிஞ்சு குழந்தை உள்ளது. அவருக்கு ஜேசிபி டிரைவராக பணிபுரிந்து வருகிறார். நேற்று கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரம் பகுதியில் பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு தகவல் கிடைச்சது. யாரோ ஒருவர் அவரை அடி கொடூரமா முகம் சிதைச்சு கொலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி மக்கள் போன் பண்ணாங்க. உடனடியாக கன்னியாகுமரி மாவட்ட என்னுடைய பிஎம்டி போராளிகளும் பொறுப்பாளர்களும் அந்த பகுதிக்கு சென்று என்ன நடந்தது என்று விசாரித்தார்கள். அந்த குடும்பத்தினரும் அந்த இடத்திற்கு வந்திருக்காங்க. நாளை குற்றவாளியை 24 மணி நேரத்தில் நாங்கள் கைது செஞ்சிருவோம், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி காவல்துறை எங்க கிட்ட அசூரன்ஸ் கொடுத்திருந்தாங்க. தற்போது காவல்துறை நேற்று ஒரு வயதானவரை, அதுவும் லைட்டா ஒரு ஹேண்டிகேப்ட்னு சொல்லி சொல்றாங்க, மாற்றுத்திறனாளி என்று சொல்றாங்க, அவர் தான் இவரை கொன்னாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மக்கள் குற்றம் சாட்டும் நபர் ஒரு சில பேக்ரவுண்ட் உள்ளவர், அதனால அவர் போலியான ஒரு நபரை ஒப்படைக்காரு, ஆனா கொலை செஞ்சது அவர் தான் அப்படின்னு சொல்லி மக்கள் எங்க மக்கள் சொல்றாங்க. வயதானவர் 33 வயது இளைஞரை கம்பால் அடித்து கொல்லணும் என்பது சாத்தியமல்ல. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவுல மாவட்ட கண்காணிப்பாளர் திரு ஸ்டாலின் அவர்கள் மிகவும் நேர்மையான ஒரு மனிதர். அவர் வந்ததிலிருந்து இயற்கை வளங்கள் பெரிதும் காப்பாற்றப்பட்டிருக்கு. உண்மையிலே அவருடைய செயல்பாடுகள் எங்களுக்கு ஒரு மிகவும் மகிழ்ச்சியை தந்தது. அவர் மீது எங்களுக்கு முழுமையாக நம்பிக்கை உள்ளது. இதுல உண்மையான குற்றவாளிகளை கைது செய்வார் அப்படின்னு சொல்லி அந்த காவல் நிலையத்தில், கன்னியாகுமரி காவல் நிலையத்தில் உள்ள ஒரு சிலர் சப் இன்ஸ்பெக்டர், அங்க உள்ள காவலர்கள் இதுக்கு குற்றவாளிகளுக்கு உடந்தையா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணியிருந்தோம், கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம். உடனடியா அவர்கள் மீதும் எஸ்பி அவர்கள் நடவடிக்கை எடுத்திருப்பதாக தகவல் வந்திருக்கு. கண்டிப்பான முறையில் உண்மையான குற்றவாளியை கைது செய்வோம், நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அவர் மீது எங்களுக்கு அதிகமான நம்பிக்கை இருக்குது, உண்மையான குற்றவாளிகளை கைது செய்வார்கள் என்று. இதுல அந்த குடும்பத்தார் சொல்லக்கூடிய விஷயம், திருநெல்வேலியில என்னுடைய மகன் திருநெல்வேலியில அந்த வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காரு, ஜேசிபியை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அவர் உடன் உள்ள நபர், அவருடைய வண்டியும் இங்க ஓடிக்கிட்டு இருக்கு, இதே ஒரே கம்பெனில. அப்ப அவருக்கு பணம் ஏதோ கொடுக்க வேண்டியிருக்கு, 2 லட்சம் ரூபாய் என்னவோ பணம் கொடுக்கணும். நீங்க பணம் வாங்குறதுக்கு நீ வா, நான் பணம் தரேன்னு சொல்லி இவரை கூப்பிட்டதாகவும், இவர் அங்க பணம் வாங்க போன இடத்துல 2 நாள் மட்டும் ஆள் இல்ல, இந்த வண்டியை கொஞ்சம் இயக்குப்பா அப்படின்னு இவர் சொன்னதாகவும், அதுல ஏற்பட்ட வாக்கு, சரி 2 நாள் தானே அப்படின்னு சொல்லி இவர் அதுல பணி புரிஞ்சிருக்காரு. என்னப்பா 2 நாள் ஆச்சு, என்ன இந்த பணம் தரல, மறுபடியும் நான் என்னப்பா நானே ஒரு வண்டி வச்சிருக்கிறேன், நான் அங்க போய் இயக்கணும், நான் போய் அங்க ஓட்டினாதான் அங்க பிழப்பு அப்படின்னு சொல்லும் போது இவருக்குள்ள வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு, அதனாலதான் கொண்டிருக்காங்க அப்படின்னு இந்த குடும்பம் சொல்லுது. காவல்துறை தீர விசாரிச்சு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும், உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யணும் சொல்லி பிஎம்டி சார்பா கேட்டுக்கொள்கிறோம். தற்போது கன்னியாகுமரி மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களையும் பிஎம்டி எங்களுடைய பொறுப்பாளர்கள் அனைவரும் இந்த குடும்பத்தோடு சேர்ந்து தற்போதுதான் பேசியிருக்காங்க. கண்டிப்பான முறையில் குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிருந்தோம், உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கன்னு சொல்லி எஸ்பி ஐயா சொல்லியிருக்காரு. அவர் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. இது போன்று தொடர்ந்து தென் மாவட்டங்கள்ல முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள், அதிகமான இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டு இருக்காங்க. இதற்காக நீதி கட்டு எத்தனையோ மட்டும் நாங்க போராடிக்கிட்டே இருக்கிறோம், போராடத்தான் செய்யறோம், அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகளை வைக்கத்தான் செய்யறோம். திட்டமிட்டு இது போன்ற தாக்குதல் நடத்தி கொலை செய்யப்படுவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. மாண்புமிகு தமிழக முதல்வர் தலையிட்டு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த முக்குளத்தூர் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.